Hi friends, welcome back to my channel Alien Vlogs. இன்னைக்கு நம்ம பெப்பர் சிக்கன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சிக்கன் வச்சு நிறைய வித்தியாசமான டிஷஸ் வந்து நீங்க பண்ணியிருப்பீங்க. ஆனா பெப்பர் சிக்கன் வந்து ரொம்ப டேஸ்டியா குறைந்த நேரத்துல குறைந்த பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு டிஷ். இப்போ இதை எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் கொஞ்சம் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் அது யூஸ் பண்ணுறேன். இப்போ எண்ணெய் சூடானதும் 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணது, 10 பல் பூண்டு, 3 இன்ச் அளவுக்கு இஞ்சி, அப்புறம் 4 பெரிய வெங்காயம், இது எல்லாத்தையுமே சின்ன சின்ன பீசஸாக இப்படி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட் இருந்ததுனாலும் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் அது சேர்த்தாலே போதும். இது வந்து ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் இப்படி சின்னதாக கட் பண்ணி போட்டிங்கன்னா நமக்கு சாப்பிடும்போது அது வாயில் கடிப்பட்டால் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இப்படி போடுறேன். இதில் வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி இதை வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட் கலர் ஆகிற அளவுக்கு நல்லா வலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கிராம்பு, சோம்பு, அப்புறம் நட்சத்திர சோம்பு, ஜாவத்ரி, பட்டை, ஏலக்காய், பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்து போட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலையை வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இதில் போட்டுக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் இதில் போடுறேன். நம்ம இப்போ மிளகாய் தூள் வந்து இதில் போட மாட்டோம். இப்போதைக்கு கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கிறேன். அப்புறம் சிக்கனை ஆட் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் போட்டுக்கலாம். ஸோ இவ்வளோத்தையும் போட்டு அதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை, அப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய் எடுக்கணும். அதை நான் வந்து இன்றைக்கி 1 தான் போடுறேன். ஏன்னா அந்த நம்ம ஆட் பண்ணியிருக்கிற மிளகுத்தூள்லே வந்து நல்ல காரம் இருக்கும். அது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டது. அதனால் குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் இன்றைக்கி 1 தான் எடுத்துக்கிறேன். இது 2ஐயும் போட்டு மிக்சியில் லைட்டாக பிளெண்ட் பண்ணி எடுத்து அதையும் இது கூட ஆட் பண்ணுங்கள். கறிவேப்பிலையோட வாசனை தான் வந்து இந்த பெப்பர் சிக்கன்லேயே வந்து மெயின் பார்ட்டு. ஸோ கண்டிப்பாக அதை போடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு 2 நிமிஷம். நான் இன்றைக்கி 1.5 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கிறேன். இதில் இருக்கிற அந்த சுத்தமான சதப்பகுதி எல்லாமே வந்து இன்னொரு ரெசிபிக்காக மாற்றி வச்சுட்டு இதில் வந்து அதிகமாக அதோட கழுத்து பகுதி, அப்புறம் எலும்பு ப்ளஸ் சதை இதெல்லாம் நிறைய எடுத்துருக்கிறேன். ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இதில் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஆட் பண்ணண்டாம். ஏன்னா நம்ம இந்த சிக்கன்லேயே வந்து நல்லா தண்ணி ஊறும். அதுவே இது வந்து வேகிறதுக்கு போதுமானது தான். ஆனால் நான் இன்றைக்கி நிறைய எலும்பு எடுத்துருக்கிறதுனால ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக நான் கட் பண்ணலை. ஏன்னா அது எலும்பெல்லாம் வந்து கொஞ்சம் பெருசாகவே தான் இருக்கும். ஸோ அதனால் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி விடுவேன். ஆனால் அது இப்போ கிடையாது. கொஞ்ச நேரம் இதை வந்து மூடி போட்டு வேக வச்சு அதுக்கப்புறம் வந்து தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதுவும் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் ஒரு பாதி எலுமிச்சை பழத்தோட ஜூஸு இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம ஆல்ரெடி இந்த வந்து சிக்கனை மேரினேட் பண்ணி நீங்கள் பண்ணுறதா இருந்தால் இப்போ எலுமிச்சை ஜூஸ் இப்போ விட வேண்டிய அவசியம் இல்லை. மேரினேட் பண்ணும்போதே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை ஜூஸு, அப்புறம் கொஞ்சம் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதெல்லாம் கொஞ்சமாக மிளகுத்தூள் இவ்வளவும் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் அந்த சிக்கனை மேரினேட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மேரினேட் பண்ணலை, சடனாக தான் இந்த ரெசிபி பண்ணுறேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். இதுக்குள்ளே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, கொஞ்சம் தண்ணி நிற்கி. இந்த தண்ணியே வந்து இந்த இறைச்சி வேகிறதுக்கு போதுமானது தான். ஆனால் நான் நேரமே சொன்னது மாதிரி எனக்கு வந்து நிறைய எலும்பு பீசஸ் வந்து இதில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நான் கொஞ்சமாச்சும் தண்ணி விடணும். 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். திரும்ப ஒரு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வேக விடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நிறையவே தண்ணி நிற்க. ஆனால் நம்ம கண்டிப்பாக அந்த 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி கூட இதில் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து தண்ணி விடாமலே தைரியமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இதுலேயே வந்து சிக்கன்லேயே வந்து நிறைய தண்ணி வரும். இது வந்து ரொம்ப சீக்கிரமாகவே தயார் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு டிஷ் இது. இப்போ ஆல்மோஸ்ட் இது வந்து வெந்தாச்சு. இனி வந்து இந்த தண்ணி எல்லாம் வந்து நல்லா வெட்ட வச்சு எடுக்கணும். இப்போ உப்பெல்லாம் பார்த்து தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலை, கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் மிச்சமாக நம்ம ஆட் பண்ண வேண்டிய அந்த மிளகுத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு
நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி திரும்ப ஒரு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வேக விட்டு அப்புறம் தண்ணியை ஃபுல்லும் வற்ற வச்சு எடுத்துக்கலாம். திரும்ப ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து சிக்கன் ஃபுல்லும் நல்லாவே வெந்தாச்சு. ஆனால் தண்ணியை மட்டும் நல்லா வற்ற வச்சு எடுக்கணும். ஸோ இதோட ஓவர் நம்ம இனி க்ளோஸ் பண்ண வேண்டாம். இது இப்படி ஓப்பன்லேயே வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கலாம். பாருங்கள், பெப்பர் சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி அந்த சூடோடு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டு ஃப்ளேம் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. வீடே கமகமன்னு சூப்பர் ஸ்மெல்லாக இருக்குது. எல்லோரும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்கிரமாகவே 1/2 மணி நேரத்தில் வந்து இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஆப்பம், இட்லி, தோசை, அப்புறம் சப்பாத்தி, பரோட்டா இது கூட வந்து சூப்பரான காம்பினேஷன். எல்லோரும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பை, டேக் கேர்.